தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்குத் தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 11ஆம் வாரம் ஜூன் 19ஆம் தேதி 2025ஆம் வருடம் வியாழக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நிறைய விஷயம் சொன்னாரு. அது நமக்கு படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? கடவுளுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்ன எப்ப வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்க நல்லவனா இருந்தா போதும், அவரு நமக்கு எல்லாம் பார்த்துக்குவாரு. ஓகேங்களா? 2வது என்ன அப்படின்னா, இயேசப்பா நமக்காக அவரோட தந்தை, அதாவது கடவுள அப்பான்னு கூப்பிடுற பவர நமக்கு குடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ வி கேன் நாம கடவுள அப்பான்னு கூப்பிட முடியும். அது மட்டும் இல்லாம நம்முடைய பாவங்கள கடவுள் மன்னிப்பாரு. எப்ப? நாம மத்தவங்க பாவத்த மன்னிச்சோம்னா, மற்றவங்களோட குற்றத்த மன்னிச்சோம்னா, நம்மள கடவுள் மன்னிப்பார். ஓகேங்களா? நீங்க சொல்லக்கூடாது, அது சின்ன குற்றம், இது பெரிய குற்றம் அப்படிலாம் கிடையாது. நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். மன்னிக்கலன்னா மன்னிப்பு கிடைக்காதுன்னும் சொல்லிட்டாரு பாருங்க. நான் சொல்லல, ஏசப்பா பைபிள்ல சொல்லிட்டாரு. ஸோ நம்மளால முடிந்த அளவுக்கு எல்லாரையும் மன்னிச்சு விடுவோம். ஓகேங்களா? கடவுள் நம்ம பார்த்துக்குவார். ஓகே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.